ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன். டாக்ஸ் வந்து வளர்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் வந்து டாகுக்கு புண்ணு வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டாகுக்கு வந்து ஒரு புண்ணு வந்துருச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து புழு வச்சிரும். புழு வச்சுட்டா அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. நல்லா ஸ்மெல் எடுக்கும், வீடு ஃபுல்லாக நாரும். அதனால் வந்து எங்கேயாச்சும் கொண்டு விட்டுருவாங்க. சம்டைம்ஸு அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாமல் அந்த டாகை வந்து இழந்துருவாங்க. அதுக்கு வந்து நான் வந்து நல்ல சொல்யூஷன் சொல்ல போகிறேன். நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. புண்ணு வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு வந்து நான் ஒன்று வந்து இன்ஜெக்ஷன் மூலமாகவும் இங்கிலீஷ் மெடிசன் மூலமாக நம்ம ஒன்று அலோபதி மெடிசன் ஒன்று சொல்கிறேன். இன்னொன்று வந்து அலோபதி மெடிசன் செய்ய முடியாது என்னால் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நான் ஒரு எண்ணெய் புழுவாக இருந்தாலுமே அது வந்து அந்த எண்ணெயில் மாறும். ஆனால் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். அதுக்கான ரெண்டு வகையான மெடிசனும் நான் எனக்கு வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ ஒரு புண்ணு வந்துருச்சு, நீங்கள் அதை வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? மேபி உங்களுக்கு தெரியாமலே அதுகளுக்கு புண்ணு வந்திருக்கும். நீங்கள் வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியாது அதுக்கு புண்ணு இருக்குது அப்படின்னே தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அதே இடத்துல ஒரே இடத்துல வந்து லிக் பண்ணிகிட்ருக்கோம், நக்கிட்டுருக்கோம். இப்போ வந்து என்னடா அந்த இடத்துல சும்மா நக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணும்போது புண்ணு இருந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று வந்து நம்ம லிக் பண்ணுறது நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா ஸ்மெல் வரும். புண்ணுலேருந்து ஸ்மெல் வரும். ஸ்மெல் வரும்போது அதுக்கு எங்கேயோ புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம். மற்றபடி நீங்கள் அது அடிப்படும்போது பார்த்தீங்கன்னாலும் ஓகே, அதுக்கு ரத்தம் வருது, ஒரு இடத்துலேருந்து ரத்தம் வருது அப்படின்னா அந்த இடத்துல புண்ணு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ஏதாவது டாக் கூட கடி வச்சிருச்சு அப்படின்னாலும் ஓகே, நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ புண்ணு வந்துருச்சுன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? புண்ணு வந்துருச்சுனாலே புழு வராமல் இருக்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷனுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். அது என்ன இன்ஜெக்ஷன்னா நியோமெக், ஐவர்மெக்டின். அது வந்து போடணும். அதோட டோசேஜ் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் போடணும். பெரிய டாக், அடல்ட் ஜெர்மன் ஷெப்பர்டு, கோல்டன் ரிட்ரைவர் இந்த மாதிரி உள்ள டாக்ஸுக்கு வந்து 1 ml ஓகே, ஒரு டோஸ், ஒரு ஃபுல் வயர். ஆனால் சின்ன டாக்ஸுக்கு அதில் வந்து டோசேஜ் கம்மியாக தான் வரும். வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும். அதனால் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த இன்ஜெக்ஷன் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் வந்து ஆயின்மெண்ட் வந்து ஹைமேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. அந்த ஆயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க. அது ஆயுர்வேதா மெடிசன் தான். இல்லை அந்த மெடிசன் கிடைக்கல, வெட்டினரி மெடிசனில் அந்த மெடிசன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் ஃபார்மசியிலேருந்து நம்ம ஹியூமன்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஆயின்மெண்ட் கூட வாங்கிக்கலாம். புண்ணுக்குள்ள இந்த டீ பேக்டு, அப்புறம் பீட்டாடின் சொல்யூஷன் ஏதாச்சும் ஒன்று புண்ணில் போடுறதுக்கான ஒரு மெடிசன் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மெடிசனை யூஸ் பண்ணும்போது சரியாயிடும். ஒருவேளை நீங்கள் கண்டுக்கிடாமல் புழு வச்சதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதில் புழு இருக்குன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு புழு இருக்குன்னு நமக்கு தெரியாது. பார்க்கும்போது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா ஓட்டை இருக்கும். அது ஓட்டை இருந்துச்சுனாலே புழு இருக்குன்னு கன்ஃபார்ம். புழு வந்ததுக்கப்புறம் தான் ஓட்டையே வரும். இல்லைன்னா நீங்கள் சிராய்ச்சிட்டு சோப்பா அப்படி புண்ணு மாதிரி இருக்கும். ஓட்டை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து புழு வச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் பயப்படக்கூடாது. புழு வச்சிருச்சு, இது நான் என்ன பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன் அப்படின்லாம் பயப்படக்கூடாது. பேனிக் ஆகாமல் புழுவை சாகடிக்கிறதுக்காக ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்னதுன்னா கிளீனார். அது வந்து ஹெவிலி பாய்சன். அது வந்து யூஸ் பண்ணும்போது கவனமாக யூஸ் பண்ணணும். சின்ன பிள்ளைங்க கையில் எதுவும் கிடைக்கக்கூடாது. நீங்கள் யூஸ் பண்ணி முடித்து அதை நீங்கள் ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு 2 to 3 டைம்ஸ் கையை நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும். நீங்கள் அந்த மெடிசனை யூஸ் பண்ணும்போதும் டாகை வந்து லீக் பண்ணவே விடக்கூடாது. தலையை பிடிச்சி வச்சுருக்கணும். எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சொல்யூஷன்லேருந்து ஒரு சிரிஞ்சில் வந்து ஒரு 2 ml எடுத்துக்கோங்க. 2 ml எடுத்து கூடவே ஒரு 2 mlக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 2 ஆட் பண்ணும்போது ஒரு வெள்ளை கலரில் ஒரு சொல்யூஷன் ஃபஸ்ட்டு அது ஆயில் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அது வெள்ளை கலர் சொல்யூஷன் ஆகும். அந்த சொல்யூஷனை நீங்கள் அந்த புண்ணோட ஓட்டை மாதிரி இருக்குல்ல புழு, அந்த இடத்துல வந்து உள்ளே புஷ் பண்ணி விட்டுருங்க. அந்த சொல்யூஷன் உள்ளே போய் அங்கே உள்ள இருக்க புழு எல்லாத்தையும் கொன்னுரும், வெளியே வந்து விழும். நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கனாலே தெரியும். புழு நீங்கள் கண்ணால் பார்க்கலன்னா கூட இந்த சொல்யூஷனை நீங்கள் அதுக்குள்ளே புஷ் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளேருந்து புழு நெறிஞ்சு வெளியே வரும். வெளியே வந்து எல்லாம் வெளியே வந்து விழும். நீங்கள் அந்த நேரம் வரைக்கும் ஒரு அரை மணி நேரம்ல ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் உங்கள் டாகை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க தலையை. ஏன்னா அது வந்து மெடிசன் உள்ள போகும்போது அந்த புழு நெறியும் போது அதுக்கு வந்து நல்லா சொரன்னு இருக்கும், கடிக்கணும், வந்து இது பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அதனால் அதை லிக் பண்ண விடக்கூடாது. ஏன்னா அது பாய்சன். அந்த லிக் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி அதுக்கு தலையை வந்து ஒன்று வாயை கட்டி வச்சுடுங்க. இல்லை அந்த மாஸ்க் போடுவாங்களே அந்த மாஸ்க் ஏதாவது மாஸ்க் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் டாக் நீங்கள் சொல்கிறத கேட்கும் அப்படின்னா பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாதான்னு சொல்கிற நிறைய டாக்ஸ் அப்படி கேட்கும். எங்கள் டாகும் அப்படி தான் சொல்கிறத அப்படியே கேட்கும். இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பின்னாடி தலையை திருப்பினா நக்கக்கூடாது, அங்கே பண்ணாத அப்படி சொல்லும்போது பண்ணாது. இல்லைன்னா நீங்கள் தலையை பிடிச்சி தடவிட்டு அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருங்க. அப்போ வந்து அது லீக் பண்ணாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்படி வந்து ஒரு 2 டைம்ஸ் இப்படி ஒரு நாள் பண்ணுங்கள்.
அடுத்த நாள் தேவைப்பட்டால் நீங்கள் அடுத்த நாளும் அந்த மாதிரி அந்த க்ளீனர் சொல்யூஷனை வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு இதே ஆயின்மெண்ட்டை போட்டு விட்ருங்க. அந்த இன்ஜெக்ஷன் நியோமெக் இன்ஜெக்ஷன் போடுறது வந்து 1 வீக் ஒன்ஸ் தான் போடணும். அது வந்து அந்த காயத்தை பொறுத்து. ஒரு வேளை பெரிய காயமாக இருக்குது, 1 வீக்கில் சரியாகலை அப்படிங்கிற பட்சத்தில் 1 வீக்குக்கு அப்புறம் தான் இன்னொரு டோஸ் போடணும். ஏன்னா அந்த ஒரு மெடிசனோட இது எஃபெக்ட் வந்து 1 வீக்குக்கு இருக்கும். 1 வீக்குக்கு அதோட உடம்புல இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நியோமெக் வந்து அடுத்த டோஸ் யூஸ் பண்ணணும். அந்த நியோமெக் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டெய்லி வந்து லீவ் 52 லிவர் டானிக் லீவ் 52 வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அந்த நியோமெக் இன்ஜெக்ஷன் வந்து லிவரை தான் அஃபெக்ட் பண்ணும். நான் உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் வந்து போடுறது வந்து கவனமாக போடணும். ஏன்னா ஓவர் டோஸ் ஆகிடக்கூடாது. ஓவர் டோஸ் ஆச்சுன்னா லிவர் ரொம்ப அடி வாங்கும். அதனால் உங்கள் டாகையும் பாதுகாக்கணும்ல. அதனால் இன்ஜெக்ஷன் போடுறது பார்த்து போடுங்க. ஆனால் உங்களுக்கு புழு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நியோமெக்கு போடுங்க. இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் நியோமெக்கு போட்டதில்லை அப்படின்னாலும் தைரியமாக போடலாம். இல்லை நீங்கள் அடிக்கடி நியோமெக் இன்ஜெக்ஷன் அதுக்கு டாகுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கணும். இன்ஜெக்ஷனை அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த க்ளீனர் சொல்யூஷன்லேயே க்ளீனர் சொல்யூஷன் இந்த ஆயின்மெண்ட்லேயே சரி பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து அடுத்த மெத்தட் என்னென்னா, உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் மெடிசின் இன்ஜெக்ஷன் இதுலலாம் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நாட்டு மருந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 4 வகையான எண்ணெய். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் வந்து வேப்பெண்ணெய், புங்க எண்ணெய். மறந்துடாதீங்க. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்க எண்ணெய். இந்த 4 வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கும். 2 ml 2 ml வச்சு எடுத்திங்கன்னா 2 ml 2 ml வச்சு கொஞ்சமாக எடுத்து அதுக்கு கூட வந்து ஊமத்தை இலை இல்லைன்னா ஊமத்தை பூ, இது ஏதாவது குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம தாளிக்கிறதுக்கு போடுற மாதிரி அந்த 4 எண்ணெயும் அடுப்பு வச்சு சூடு பண்ணிவிட்டு இதை அதில் போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிய விட்டு அதோட சிலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குனதுக்கப்புறம் எண்ணெய் சூடோடு இருக்கும்போதே நீங்கள் எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக கற்பூரத்தை பிடிச்சி அதில் போட்டு அதுக்கப்புறம் சூடு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சூடு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் எவாப்ரேட் ஆகி போயிடும். அதனால் அதுக்கப்புறம் சூடு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வச்சு அதை வந்து ஒரு டப்பாவில் ஏதாவது சேவ் பண்ணி வச்சுட்டு அதை டெய்லி அந்த டாகுக்கு ஓட்டை இருந்துச்சுன்னா அதே மாதிரி சிரிஞ்சில் எடுத்து அந்த ஓட்டைக்குள்ளே புஷ் பண்ணி விடுங்க. இப்படி ஒரு வாரம்லாம் பண்ணும்போது நார்மல் அது வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சரியாகிறது உங்களுக்கு அப்படியே தெரியும். அப்படியே சரியாகும். அது புழுவெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கருப்பு கலர் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அந்த புண்ணு வந்து அப்படியே ரெட்டிஷாக மாறி இல்லை அது ரெட் கலரில் ஆனோடனே நீங்கள் பயப்படக்கூடாது. அது வந்து ரத்த ஓட்டம் வரும்போது ரெட் கலரில் தான் வரும். இந்த புழு இருக்கும்போது நீங்கள் தொட்டு பார்க்கும்போது அந்த சைடெல்லாம் கல் மாதிரி கட்டியாக இருக்கும். அதனால் அதை வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. உங்கள் டாகை வந்து நல்ல பத்திரமா பார்த்துக்கோங்க. நோட் பண்ணுங்கள், எது என்ன பண்ணுது, எங்கே நக்குது, என்ன செய்யுது, எங்கே எது ரத்தம் வருதா அப்படின்னு பார்த்து இது பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து புண்ணுனால தான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாமல் புண்ணு வந்து புழுவாகி அது ஓரமாக போட்டது யாரும் கவனிக்கிறதுக்கு இல்லாமல் நிறைய டாக்ஸ் செத்து போகுது. நானே நிறைய பேர் அப்படி கவனிச்சிருக்கேன். முன்னாடியெல்லாம் நானுமே அப்படி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கேன். இப்போ தான் அதுக்குள்ளே இதெல்லாம் எனக்கும் தெரிய வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து ரீட் பண்ணிவிட்டு அப்புறமா ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.